எல்லோருக்கும் ஹாய். ஆஸ்கர் அவார்ட் திரைத்துறைக்கு வழங்கப்படுற உயரிய விருது சிறந்த படங்கள் சிறந்த துறைக்கு வழங்குவது வழக்கம். இந்த விருது அமெரிக்காவில் வழங்கப்படும் டெலிவிஷன் மூலமாக பார்வையிடப்படும் விழாக்களில் ரொம்ப முக்கியமான முதன்மையான விழாவாக இருக்கும் இந்த விழா. இதுக்கு இந்திய அரசு சார்பில் போன வருஷம் இந்த வருஷம் வந்த படங்களில் 97வது ஆஸ்கர் விருதுக்காக 29 படங்களை அனுப்ப பரிசீலனை பண்ணியிருக்காங்க இந்திய திரைப்பட கூட்டமைப்பு. இந்த 29 படங்களில் 6 தமிழ் படங்கள் பரிசீலனை செஞ்சுருக்காங்க இந்திய திரைப்பட கூட்டமைப்பு. இது தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பெருமைன்னே சொல்லலாம். அந்த 6 படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். மகாராஜா நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ட் பண்ணி அஜனிஷ் லோக்நாத் மியூசிக் கம்போஸ் பண்ணி விஜய் சேதுபதி, அனுராக், சச்சனா, நட்டி, அபிராமி மற்றும் பலர் நடித்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் மகாராஜா. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். தன்னுடைய மகளுக்கு நேர்ந்த கொடுமையை தட்டி கேட்கும் தந்தையா விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு. படம் நம்மளை கலங்க வைக்கும். சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த படத்தில் இந்த மகாராஜா படம் 97வது ஆஸ்கர் விருதுக்கு பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. ஜிகர்தண்டா XX கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணி ராகவா லாரன்ஸ், எஸ் ஏ சூர்யா நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் ஜிகர்தண்டா XX. இது ஜிகர்தண்டாவோட கண்டினியூ. நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். ஸ்கிரிப்ட், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங், ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். இந்த ஜிகர்தண்டா படத்தை 97வது ஆஸ்கர் விருதுக்கு பரிசீலனை செஞ்சுருக்காங்க. வாழை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணி சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணி பொன்வேல், ராகுல், கலையரசன், நிக்கிலா விமல், திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்து வெளிவந்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் வாழை. இயக்குனர் மாரி செல்வராஜின் சிறுவயது வாழ்க்கை முறையை படமாக எடுத்து பார்க்குறவங்களை கலங்க வச்சுருப்பாங்க. இந்த வாழை படம் 97வது ஆஸ்கர் விருதுக்கு பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. கொட்டுக்காளி PS வினோத்ராஜ் டைரக்ட் பண்ணி சக்திவேல் சினிமாட்டோகிராஃபியில் வெளிவந்து சூரி, அன்னபன் நடித்து வெளிவந்த படம் கொட்டுக்காளி. இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மாதிரி போகும். 74வது பெர்லின் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் செலக்ட் ஆகிருக்கு. இந்த படத்தை பிக் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும்னு நினச்ச SK ப்ரொடக்ஷனுக்கு நம்மளோட பெரிய விஷஸ். இந்த கொட்டுக்காளி படம் 97வது ஆஸ்கர் விருதுக்கு பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. ஜமா பரி இளவுலகன் டைரக்ட் பண்ணி இசைஞானி இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி பரி இளவுலகன், அம்மு அபிராமி, சேட்டன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் ஜமா. இந்த ஜமா படமும் 97வது ஆஸ்கர் விருதுக்கு பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. தங்கலான் ரஞ்சித் டைரக்ட் பண்ணி ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணி விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் தங்கலான். இந்த படத்துக்கு கிஷோர் குமார் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக், BGM சும்மா கலக்கியிருப்பார். விக்ரமோட நடிப்பு தரம். சப்போர்ட்டிவ் ஆக்டராக நடித்த பார்வதி, மாளவிகா மோகனும் நடிப்பில் பின்னிருப்பாங்க. இந்த தங்கலான் படமும் 97வது ஆஸ்கர் விருதுக்கு பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. இப்படி தமிழ் சினிமாவில் மட்டும் கிட்டத்தட்ட 6 படங்கள் 97வது ஆஸ்கர் விருதுக்கு பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு இந்திய திரைப்பட கூட்டமைப்புனால. இது தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பெருமை, அங்கீகாரம்னு சொல்லலாம். பிற மொழி படங்கள்லையும் பரிசீலனை செய்யப்பட்ட படங்களுக்கு நம்மளோட பெரிய விசேஷம் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தமிழ் படம் ஆஸ்காருக்கு பரிசீலனை செஞ்சுருக்கலாம்னு சொல்கிற படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.